ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி தக்காளி சோறு செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள்: தக்காளி, பெரிய வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காய பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், பட்டை கிராம்பு ஏலக்காய் தாளிக்க, பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய், அரிசி ஊற வச்சது. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சு அதை நல்லா காய வச்சுக்கோங்க. காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினாவை சேர்த்துக்கலாம். புதினா நல்லா இந்த எண்ணெயிலே வணங்கட்டும். நம்ம ஃபஸ்ட்லேயே புதினா சேர்க்கறதுனால நம்ம தக்காளி சாப்பாடு செம்ம வாசமாக இருக்கும். இப்போ புதினா வணங்கிருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் நல்லா வணக்கி விடுங்க. நல்லா பொன்னிறமாக பெரிய வெங்காயம் வணங்கட்டும். இப்போது வெங்காயம் வணங்கிருச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு சேர்க்கும்போது இன்னும் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான். இப்போ ரெண்டையும் நல்லா வணக்கி விடுங்க. நல்லா சின்ன வெங்காயம் பச்சை வாசம் போகணும். இப்போது இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விடுங்க. இப்போது நல்லா எல்லாம் பச்சை வாசம் போய் நல்லா வணங்கியிருக்கு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. நான் தக்காளி சாப்பாடுங்கிறனால தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியை நல்லா வெங்காயம் பேஸ்ட்டோடு நல்லா சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. இப்போது தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து வணக்கும் போது தக்காளி சீக்கிரமாக வணங்கிடும். இப்போ நல்லா வணக்கி விடுங்க. இப்போ தக்காளி நல்லா வணங்கிருச்சு.
இது கூட தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுடர், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலக்கி விடுங்க எல்லாத்தையுமே. இப்போது நம்ம போட்டு மசாலா எல்லாம் போட்டு வதக்கிட்டோம். இது நல்லா பாருங்கள், பச்சை வாசம் போய் நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்குது. தக்காளியெல்லாம் வதங்கிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் 1க்கு 2 தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கிண்டி விட்டுட்டு இது கூட நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. நம்ம கலர் எதுவும் சேர்க்கல. இது மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். அந்த கலரே போதும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் கலர் சேர்த்துக்கோங்க. இந்த சமயத்தில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போது உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது எனக்கு. இப்போது குக்கரை மூடி 2 விசில் விட்டுக்கலாம். இப்போது 2 விசில் வந்துருச்சு. கொஞ்சம் நேரம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா, நம்ம செஞ்ச தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது. அடி பிடிக்கவும் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம செஞ்ச தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.